நமஸ்காரம். நான் இப்போ கர்நாடகா ஸ்பெஷல் நிப்பட்ன்ற ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். நாம எப்பவுமே தட்டை செய்வோம். தட்டை மாதிரியே நிப்பட்டும் ரவுண்டா இருக்கும். ரெண்டுத்துக்கும் அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம். பட் டேஸ்ட்ல ரொம்ப டிஃபரன்ஸ் உண்டு. தட்டை சாப்பிடறதுக்கு கரகரப்பா இருக்கும். நிப்பட் வாயில போட்டா அப்படியே கரைஞ்சிடும் சாப்பிடும் போது. அதே போல ரெண்டுத்துக்கும் அரிசி மாவு யூஸ் பண்ணாலும் மற்றபடி அதோட சேர்க்கிற சாமான்கள்லாம் வித்தியாசம் உண்டு. இப்ப எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுடுறேன். அடுத்தது இதோட அரைச்சி சேர்க்க வேண்டிய சாமான்கள் என்னதுன்றத பார்க்கலாம். வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1/4 கப்பு. வேர்க்கடலையை கொரகரப்பா பொடி செய்துக்கிறேன். பொடிச்சிட்டேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் கொரகரப்பாவே பொடி செய்துக்கிறேன். பொடி ரெடி. பொடிச்சதை அரிசி மாவு கலவையோடு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. 2 டீஸ்பூன் நெய். நெய்க்கு பதில் சூடான எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கெட்டியான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். கெட்டியா பிசிஞ்சுட்டு பிசிஞ்ச மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்துக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். எட்ற குழவிலையும் எண்ணெய் தடவிக்கிறேன். மனையை திருப்பி திருப்பி விட்டுண்டு ஈவனா எடுக்கணும். தட்டை கொஞ்சம் மெலிசா தட்டுவோம். நிப்பட் கொஞ்சம் தடியா தான் இருக்கணும். கொஞ்சம் திக்கா எட்டுன்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி இட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சிறிய உருண்டையாக எடுத்து கையால் தட்டியும் நிப்பட் செய்துக்கலாம். எண்ணெய் ரெடியாக அடுப்பில் காய வச்சுருக்கேன். அடுப்பு தீ மீடியமில் இருக்குது. எண்ணெயில் நிதானமாக விடுறேன். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் வெயிட் பண்ணணும். நிதானமா திருப்பி விடுறேன். ரெண்டு பக்கமும் ஈவனா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொரிக்கணும். நிப்பட் ரெடி ஆயிடுத்து. சாஃப்டா உடைக்க வருது. அதே சமயத்துக்கு ரொம்ப கிறிஸ்பாவும் இருக்கும். நிப்பட்டை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.